நாங்கள் அங்கேருந்து தப்புன்னு ஓடி வரும்போது பார்த்தாலுமே அது ஃபுல்லாகவே எரிஞ்சிட்டு இருந்துச்சு. ஆனால் எங்களால் உள்ளே போக முடியல, எதுவுமே இது பண்ண முடியல. இல்லை யாருமே இல்லை, அது எப்படி நடந்ததுன்னு எங்களுக்கு தெரியல. இப்போ அவர் லாக் பண்ணி போனதுனால இப்போ அவர் வீட்டுக்குள்ள வந்து எங்களால் எதுவுமே எடுக்க முடியல. யாருமே இல்லை, அது எப்படி நடந்ததுன்னு எங்களுக்கு தெரியல. நான் வந்து ஹவுசிங் போர்டில் இருக்க வீடு இது. இங்கே வந்து அம்மா இருக்காங்க, அதனால் அவங்களும் வேலைக்கு போகிறாங்க. அம்மா வந்து வாட்ச்மேன் வேலை செய்கிறாங்க. அப்பா இறந்து 4 வருஷம் ஆகுது. அவரோட வேலையை வந்து அம்மா செய்கிறாங்க. அப்பா அம்மா வீட்டில் வந்து இப்போ தான் இருந்துட்டு அவங்க தான் போயிருக்காங்க. அதுக்கப்புறம் இது எப்படி ஆச்சுன்றது எங்களுக்கு சரியா தெரியல. எங்கள் வீட்டுக்காரர் வந்து இந்த மாதிரி புகை வருது அப்படின்னு சொல்லுவோம். எங்கே பற்றிக்கிச்சின்னு ஆனால் எங்களுக்கு தெரியாது. அப்புறம் எங்கள் அத்தை வந்து இந்த மாதிரி வீடு பற்றிக்கிச்சாமே, நீனா இங்கே இருக்கிறேன்னு என்ன கேட்டாங்க. நான் சொன்னேன், யார் வீடுனா உங்கள் வீடு தான் பற்றிக்கிச்சின்னு அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் அங்கேருந்து தப்புன்னு ஓடி வரும்போது பார்த்தாலுமே அது ஃபுல்லாகவே எரிஞ்சிட்டு இருந்துச்சு. ஆனால் எங்களால் உள்ளே போக முடியல, எதுவுமே இது பண்ண முடியல. ஆனால் அது எப்படி எரிஞ்சுதுன்றது எங்களுக்கு தெரியல சார். ஆனால் பாதி பொருள் ஃப்ரிட்ஜு போயிடுச்சு, டிவி எல்லாம் போயிடுச்சு. மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. இதுக்கப்புறம் நாங்கள் எல்லாமே எடுத்து பார்த்தா தான் தெரியும் உள்ள என்ன போயிருக்குதுன்றது. இல்லை சார், நாங்கள் அது வந்து நாங்கள் இப்போ எடுத்துட்டோம். நாங்கள் அதெல்லாம் எடுத்துட்டோம் ஒரு வேலை. மற்றபடி வந்து எங்களுக்கு டிவி ஃப்ரிட்ஜு மற்றபடி இதுக்கப்புறம் தான் நாங்கள் பார்க்க முடியும் உள்ள என்ன போயிருக்கு அப்படின்றது. ஏன்னா பக்கத்தில் வந்து ஒரு வீடு இருக்குது, அது எங்கள் மச்சினன் வீடு. அவர் வந்து எங்கே போனாலும் லாக் பண்ணிட்டு போயிடுவார். இப்போ அவர் லாக் பண்ணி போனதுனால இப்போ அவர் வீட்டுக்குள்ள வந்து எங்களால் எதுவுமே எடுக்க முடியல. இப்போ நாங்கள் அதை கதவெல்லாம் உடச்சிட்டாங்க. இங்கே இருக்கிறவங்க சேர்ந்து கதவெல்லாம் உடச்சி உள்ளே இருக்கிறத அமைக்கணுன்றதுக்கோசம் எல்லாமே நாங்கள் இது பண்ணிட்டோம். ஆனால் இதுக்கப்புறம் தான் தெரியும் என்ன எடுக்கணும், என்ன இருக்குது, என்ன போச்சுன்றது எங்களுக்கு இதுக்கப்புறம் தான் தெரியும். இங்கே இருக்கிற எங்கள் ஏரியா பசங்க எல்லாருமே பார்த்து அவங்க எல்லாருமே சேர்ந்து தான் இதை வந்து இப்போ எங்களுக்கு அமைச்சு கொடுத்தாங்க. அப்படி அவங்க வந்து அதை அமைக்கலைன்னா இன்னும் இருக்கிறது எல்லாமே போயிருக்கும். இப்போ எங்கள் வீடு போனதுனால பரவாயில்ல, மற்றபடி எல்லார் வீடும் போயிருந்தா இப்போ எங்கள் இது ஃபால்ட் ஆகிருக்கும். அது இல்ல சார், எல்லாம் கொஞ்சம் லேட்டா தான் சார் வந்தேன். ஆனா அதுக்குள்ள எங்க ஏரியா பசங்க எங்க எல்லாருமே வந்து அனுப்பிச்சிட்டாங்க. அதுதான் மேல நின்று பார்க்கும்போது எது இருந்து இருந்துச்சு. எல்லாருமே டக்குனு கீழே இறங்கி வந்து தண்ணியெல்லாம் எடுத்து அனுப்பிச்சு விட்டு உள்ள எல்லாமே உள்ளெல்லாம் இருந்துச்சு. வீடு கதவை வச்சு விட்டு உள்ள போயிட்டு தண்ணியெல்லாம் அனுப்பிச்சு விட்டு உள்ள டிவி அதெல்லாம் டேமேஜ் ஆகிடுச்சு, எரிஞ்சு நின்றுச்சு. டப்புன்னு தண்ணி ஊற்றி விட்டு ஒயர்லாம் பிடிச்சி விட்டு அனுப்பிச்சு விட்டோம். ஒயர் தான் இருந்துச்சு. ஒரு 2 ஹவர் ஆயிடுச்சு. ஆமா, இங்க இருக்கிறவங்க தான் எல்லாரும் ஃபயர் ஏஜென்சி வரதுக்கு லேட் ஆகுது. ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.